வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா பப்பாளி இலை தாங்க. பப்பாளி இலை அப்படிங்கிறது முகத்துல இருந்து அது மட்டும் கிடையாதுங்க. டெங்கு காய்ச்சல் வந்தா அதுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கிறது எது அப்படின்னா பப்பாளி இலைகள் தான். இந்த பப்பாளி இலையில எந்தெந்த நேரங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம், என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு இது தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பப்பாளி இலை, அதாவது பப்பாளி இலை சாற்றை வந்து நம்ம சாப்பிடுறது மூலம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு, ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை மட்டும்தாங்க சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பப்பாளி இலையில் சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. முக்கியமாக பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிறையாவே இருக்குன்னு சொல்ல முடியும். பப்பாளி இலையும் சாரை குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான பிளேட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு டெங்கு போன்ற காய்ச்சல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக டெங்கு காய்ச்சல் வந்தவங்க இந்த பப்பாளி இலை சாற்றை சாப்பிடுவதன் மூலம் அந்த பிளேட்லெட் அப்படிங்கிற செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரத்தப்போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னா பப்பாளி இலையை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். சரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி இலையில என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி, இ, கே, அது மட்டும் கிடையாதுங்க, பி. இத்தனை விட்டமின் நிறைந்த இந்த பப்பாளி இலைகளை வந்து ஜூஸாக சாப்பிட்லாம், இல்லை டீ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கூட எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பப்பாளி இலைகள்லேருந்து தயாரிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான். இந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா நீங்கள் பப்பாளி இலை டீ சாறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாங்க. இதை வந்து ஒரு சோதனை மூலமும் நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னா எலிகளுக்கு இதை செலுத்தி பார்க்கும்போது இதில் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேதமடையாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையே இந்த பப்பாளி இலைகள் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்சுலின் அளவு வந்து சரியாக சுரக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பப்பாளி இலை டீயும் நீங்கள் குடிக்க செய்யலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செரிமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்களேன், தாராளமாக பப்பாளி இலைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க. முக்கியமாக வாய்வு, வீக்கம், இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க பப்பாளி இலையில டீ, ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துகிட்டு வரலாம். அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மூட்டு வலி, அதாவது கீழ்வாதம், பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூட பப்பாளி இலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். இன்னொன்று டீனேஜ் பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முகப்பரு தான். இந்த முகப்பரு வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பப்பாளி இலை சாற்றை வந்து தடவிக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பாப்பேன் அப்படிங்கிற ஒரு விதமான புரதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலில் இருக்கக்கூடிய இறந்த செல்களாக வந்து அழுகி செய்யும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த துளைகள்லாம் அடைபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய முகம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முகத்தில் வந்து பருக்கள் வராமல் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பப்பாளி இலை சாற்றை வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்படிப்பட்ட பப்பாளி இலை சாறு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் பப்பாளி இலைகளை எடுத்துக்கங்க. அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸ்களாக வந்து கட் பண்ணிக்கங்க. முக்கியமாக அந்த தண்டு பகுதியை நீக்கிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா தேவைப்பட்ட உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இந்த இலை சாற்றை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ml அளவுக்கு அதாவது என்னதுன்னா டெங்கு பேஷண்ட் வந்து குடிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேட்லெட் அப்படிங்கிறோட செல்களோட உற்பத்தி வந்து அதிகரிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டெங்கு காய்ச்சல்லேருந்து முழுமையாக விடுபடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த பப்பாளி இலைகளில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுவரையிலும் தெரியாமே போயிருந்திருக்கோம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக எந்த தொந்தரவும் இல்லாத பர்சன் கூட ஒரு வாரத்தில் 2-3 டைம் நீங்கள் பப்பாளி இலை டீ இல்லை சாறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.